நடுவில் பார்த்தீங்கன்னா இது என்ன ஈகல், தமிழ்ல என்ன சொல்றது? பருந்து. ஈகல் என்ன பண்ணும்? It will target for the prey. Correct. தம்பி கரெக்டா சொல்றாரு. It will target for the மேல இருந்து கீழே பார்த்துட்டு prey தேடிட்டே இருக்கும். கரெக்ட் தானா? So காவல்துறையோட prey யாரு? Criminals. Especially rowdies. குற்றால் போக்கிரிகள். கரெக்ட் தானா? சரிதானா? போக்கிரி கண்காணிக்கிறதுக்காக பருந்துன்னு சொல்லி ஒரு ஆப் நாங்க டெவலப் பண்ணியிருக்கோம். பருந்து, அந்த ஆப்புக்கு பேர் பருந்து கொடுத்துருக்கோம். அந்த ஆப் என்ன பண்ணோம்னா, இருங்கப்பா தம்பி, அந்த பருந்து ஆப் என்ன பண்ணோம்னா, யாராவது போக்கிரி வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, ஏதாவது ஸ்டேஷன்ல, தமிழ்நாடு முழுவதும் ஏதாவது ஸ்டேஷன்ல ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, இல்ல ஸ்டேஷன்ல இருந்து அவன் ரிலீஸ் ஆயிட்டான், வெளியே வந்திருக்கான், அது அது பார்க்கறதுக்காக அந்த ரவுடிங்கள் வாட்ச் பண்றதுக்காக இந்த சாஃப்ட்வேர். அது மட்டும் இல்லை, அவங்க ஜெயில் போறது வர்றது மட்டும் கிடையாது, அவங்க வந்து வெளியே இருக்கிறாங்க என்ன பண்றாங்க அது போய் டெய்லி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டாங்களா, முதல்ல எப்படி இருக்கணும், ஸ்டேஷன்ல ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும், அதில் என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரவுடி அவைலபிளா இருக்கா இல்லையா. அவன் ஒரு ஸ்டேஷன் ரவுடி இருப்பான், இன்னொரு ஸ்டேஷன்ல போய் இன்னொரு மாவட்டத்தில் போய் தவறு செஞ்சுட்டு வருவான், இல்ல அங்கே போய் ஜெயிலுக்கு போவான். எங்களுக்கு தெரியாது, இந்த ஸ்டேஷனுக்கு தெரியாது. அவனுக்கு இந்த கேஸ், இந்த ஸ்டேஷன்ல கேஸ் இருக்கு, இந்த ஸ்டேஷன்ல அவன் மேலே வாரண்ட் பெண்டிங்ல இருக்கு, இந்த ஸ்டேஷன்ல அவன் வாண்டட், இங்கே தெரியாது. இல்ல வேற ஸ்டேஷன்ல போய் தவறு செஞ்சுட்டு இருப்பான், இங்கே தெரியாது. அவன் வீடு இங்கே இருக்கும், அவனோட டேட்டா எல்லாம் இங்கே மெயின்டைன் பண்ணுவோம், ஆனா இங்கே தெரியாது. அந்த மாதிரி கம்யூனிகேஷன் கேப், இன்ஃபர்மேஷன் கேப் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் அந்த போக்கிரி பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியணும். அதுக்காக அந்த ஆப் ஒரு மிக சிறப்பான ஆப் ரீசெண்டா டெவலப் பண்ணிருக்கு. அண்ட் அது நல்லபடியா நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இது இன்டிகிரேட்டட் வெஹிக்கல் மானிட்டரிங் சிஸ்டம் IVMS. நிறைய வண்டி திருட்டு ஆகும், 2 வீலர் திருட்டாயிரும். ஆனா அந்த வண்டி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா போயிடும், சிசிடிவி கேமரா இருக்காது, இந்த எவிடன்ஸ் இருக்காது. ஸோ இன்னொரு வகை என்னன்னா, வண்டி இந்த ரோட்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கேமராஸ் நாங்க அங்கங்க ஃபிட் பண்ணிருக்கோம், இந்த சிஸ்டம் அங்கே போட்டிருக்கு. இதுல அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த கேமரா வண்டியோட நம்பர் பிளேட் எடுத்து டேட்டால செக் பண்ணும். அந்த திருட்டு ஆன வண்டியில எஃப்ஐஆர் போட்டிருப்போம். அந்த எஃப்ஐஆர் எந்த டேட்டா இருக்கு, வெஹிக்கிள் நம்பர் இருக்கு, அந்த வெஹிக்கிள் நம்பர் இந்த வண்டிக்கு மேட்ச் ஆச்சுன்னா எங்களுக்கு அலர்ட் வந்துடும். இந்த மாதிரி திருட்டு வண்டி இந்த ஏரியால இந்த லொகேஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ உடனே போலீஸ் போய் அந்த வண்டி கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி திருட்டு வண்டியை கண்டுபிடிக்கிறது இந்த திட்டம் IVMS. போலீஸ் காக்கி யூனிஃபார்ம்ல கிடையாது, ஏன்னா இது சிவிலியன் இன்டர்ஃபேஸ் இருக்கணும். போலீஸ் காக்கி பார்த்தா எல்லாருக்கும் என்ன வந்துடும், அந்த பயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இனிமேல் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்க எங்களோட நண்பர் ஆகணும், சரிங்களா? ஹலோ, முன்னாடி கேக்குதா? சோ இன்னையில இருந்து காவல்துறை உங்களோட அப்படிதான் இருக்கணும். காவல்துறையோட வேலை வந்து டு சேவ் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இது ரெண்டு விஷயத்துல எல்லா விஷயங்களும் வருது. தினமும் உங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிவிலியன்ஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட். இதுல எல்லா விஷயங்களும் வந்துடும். தயவு செய்து இன்னிலிருந்து காவல்துறை உங்களோட எதிரி, காவல்துறையை பத்தி பயம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்க யூனிஃபார்ம் போட்டா காவல்துறை, யூனிஃபார்ம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நீங்களே நாளைக்கு படிச்சு யூனிஃபார்ம் போட்டீங்கன்னா நீங்களே காவல்துறை இல்லையா? ஒரு பெரிய திங்கர் ஒன்று சொல்லியிருக்காரு, போலீஸ் இஸ் பப்ளிக் அண்ட் பப்ளிக் இஸ் போலீஸ். நம்ம எல்லாம் ஒண்ணுதான். நாங்க உங்களோட உதவிக்காக இருக்கிறோம், நீங்க எங்களை உதவி பண்ணணும். எதுக்காக? எங்க வேலை கரெக்டா செய்யறதுக்காக, சரிங்களா? இந்த சேனல்ல பாக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என் பேர் வந்து டேவிட் மேனுவல். நாங்களாம் இங்க இருக்கிறவங்களா என் கிளாஸ்மேட்ஸ். நாங்க 8th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன்ல படிக்கிறோம். நாங்க டான் பாஸ்கோ ஸ்கூல்ல இருந்து வந்துக்கிறோம். உண்மையா சொல்றேன், இந்த ஸ்கூல் வந்து இங்க கூட்டின்னு வந்தாரு மிகவும் எங்களுக்கு கடவுளிலிருந்து ஆசீர்வாதம் மாதிரி. ஏன்னா இது மூலமா நாங்க எவ்வளவோ கத்துக்கொண்டோம். டெக்னாலஜி வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது. இப்போதான் ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம், அப்புறம்
ஃபேஸ் ரெக்கக்னிஷன் சிஸ்டம், அப்புறம் இந்த போலீஸ் வந்து யூஸ் பண்ற வேற வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக அவ்வளோ பாடுபடுறாங்க. எல்லா போலீஸ்மேனுக்கும் நாங்கள் வந்து சல்யூட் அடிக்கிறோம். நாங்கள் வந்து நிறைய லைக் நாங்கள் ரொம்ப லேர்ன் பண்ணிட்டோம். இந்த கூட்டின் வந்து இந்த காமிச்சு இந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில பேர் வந்து போலீஸ்லாம் ஏன் எடுக்கிறாங்க, சும்மா நிற்பாங்க, ஃபைன் எடுப்பாங்க, போவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி யோசிக்கிற தப்பு. ஏன்னா நம்மளுக்காக அவ்வளோ பாடுபடுறாங்க. நம்ம வந்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்மள டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, போலீஸ்மேனை மதியுங்க. நன்றி. ரெஸ்பெக்ட் பண்ணுங்க போலீஸ்மேனை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.